அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசிகா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி நம்ம எண்ணெய் காய்ச்சி நம்ம தேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தேய்க்கும் போது முடி கொட்டுறது சுத்தமாக நின்றும். முடி நல்லா அடர்த்தியாக நல்லா லாங்காக நல்லா வளரும். முதல் நாள் என்ன பண்ணணும்னா சோத்து கத்தாலையே 2 பாதியாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணினால் கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக நல்லா இறுக்கி கட்டி வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சோத்து கத்தாழையில் ஊறி கொஞ்சமாக நமக்கு முளைச்சிருக்கும். அதுதான் இதனுடைய ப்ராசஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும் போது தான் உங்களுக்கு முழு சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அளவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அந்த எண்ணெய் கூட நம்ம என்னென்ன சேர்த்து நம்ம காய்ச்ச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். செம்பருத்திப்பூ, செம்பருத்தி இலை, முருங்கை இலை, மருதாணி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறமேட்டு கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்கு இல்லையா, இது நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். அதுவும் வாங்கிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட கரிசலாங்கண்ணி இலை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இலை கிடைக்கல, அதனால் நான் இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை சேர்த்தே நம்ம எண்ணெய் நம்ம காய்ச்சி நம்ம தேய்க்கும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். செம்பருத்திப்பூவில் சென்டரில் இருக்குல்ல, அதையும் நம்ம எடுத்துடணும். கீழாப்பில் அந்த காம்பு இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு தான் நம்ம அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். அப்படியே சேர்க்க போகிறது இல்லை. ஃபுல்லாக எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ அளவுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம வலிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா, அதையுமே இதோடு சேர்த்துடலாம். ஃபுல்லாக அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கருவேப்பிலை, மருதாணி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அரைச்சோம் அப்படின்னா அரையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு அரைஞ்சி வரும். அதுக்கப்புறமேட்டு முருங்கை இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு செம்பருத்தி பூ இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட பெரிய ஜார் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் கூட நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஜாரில் அரைக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டாக கருஞ்சீரகம், அந்த கரிசலாங்கண்ணி பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தை நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோமோ அதில் இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, அதை 1 லிட்டர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த பொருள் எல்லாமே 1 லிட்டர் எண்ணெய்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கைனாலே நல்லா எண்ணெயில் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நமக்கு அது சூடு வரும். நல்லா சூடு வந்ததுக்கப்புறமேட்டு கொதி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அடுப்பை கம்மி பண்ணிக்க வேண்டியது தான். கம்மி பண்ணிவிட்டு நல்லா இது நல்லா மொறுன்னு வரும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் காய்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹோம்மேடு ஹேர் ஆயில் ரெடி ஆயிரும். இந்த எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நல்லா முடி கூட நல்லா கரகர நீளமாக வளரும். முடி கொட்டிக்கிட்டு இருக்குன்னா கூட சீக்கிரமாகவே அது நின்றும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கொதிச்சு சூப்பராக நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. மறுநாள் இதை அப்படியே வடிகட்டலாம். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடிகனமான பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம காய்ச்சும் போது நமக்கு அடி பிடிக்காது. முக்கியமாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி காட்டன் துணியில் ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இறுக்கி புழிஞ்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம வடித்தட்டில் வச்சு வடிகட்டுறதை விட இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டும் போது நமக்கு ஒரு பிசுறு கூட வராது. சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நமக்கு என்ன கலர் பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்ணெய் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட தலையில் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நல்லா ஊற வச்சுட்டு கூட நீங்கள் குளிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வாரத்தில் ஒரு 4 நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட போதும். ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை.
முடி வந்துட்டு அந்த அளவுக்கு ஷைனிங்காக சூப்பராக இருக்குது முடி. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் பொண்ணுக்கும் சரி எனக்கும் சரி இதுதான் வந்து நாங்கள் பண்ணுறோம். ரொம்ப நல்லா முடி வளருது. முடி கொட்டுறதுமே வந்துட்டு நின்றுச்சு. முடி நல்லா லாங்காக நல்லா அடர்த்தியாக வந்துட்டு முடி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு வீட்டில் இதை வந்துட்டு ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்கள். ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன் எவ்வளோ பொருள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுகளோடு வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம காய்ச்சணும். நம்ம கரெக்டாக 3/4 லிட்டர் எண்ணெய் வரைக்கும் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோவோட முடியுது. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அளவுகள் எல்லாம் பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.